கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், இந்த வானிலை ஆய்வு மையம் கருத்து குறித்த விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை தொடங்கிய அந்த முதல் சுற்று என்பது தீவிரமாக பெய்த நிலையில அதன் பிறகு பல்வேறு காரணிகள், குறிப்பாக பசிபிக் பெருங்கடல்ல உருவாகிய புயல்கள், அதே போல உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் காரணமாக பருவமழை தீவிரமடையாதத காரணமாக இயல்பிலிருந்தே 3% குறைவாக வடகிழக்கு பருவமழை தற்போதைய நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. ஆனால் இந்த சூழல் என்பது வரக்கூடிய நாட்கள்ல அது தலைகீழாக மாற இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல்ல நிலவுவதன் காரணமாக பாத்தீங்கன்னா தென்கோடி மாவட்டங்கள், குறிப்பாக தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளி என்பது ஒரு 4-5 நாட்கள் இருக்கிறது. அதன் பிறகு 17, 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வாக்குல வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் 17ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்கள்லயும் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளடக்கிய இந்த பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதியும் ராமநாதபுரம், அதே போல புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு வங்கக்கடல்ல ஒரு பெரிய நிகழ்வு உருவாவதற்கான சூழல் என்பது நிலவுகிறது. ஆனால் அது குறித்தான அறிவிப்புகள்லாம் வரக்கூடிய நாட்கள்ல வெளியிடப்படும். அந்த நிகழ்வு தான் தமிழ்நாட்டிற்கு இயல்பிலிருந்து பெரிய மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வரக்கூடிய இந்த நாட்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு என்பது பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தாலும் வெயிலினுடைய தாக்கமும் ஒரு சில பகுதிகளில் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.